ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் எப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இதோட ஆன்சர் 0.7549 வந்திருக்கா. இப்போ இதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னா, லைக் இதில் மோடுங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணோன்னா COMP 1ன்னு கேட்கும். ஸோ 1 கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ சொல்யூஷன் பைசெக்ஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ பைசெக்ஷன் மெத்தடில் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ரூட் கேட்டிருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம், f of x எடுத்து எழுதிக்கிறோம். f of x equal to x cube plus x squared minus 1 அப்படின்னு இருக்கு. லைக் இதை வந்து f of 0 அப்ளை பண்ணுறேன். அப்போது 0 cube plus 0 squared minus 1 equal to minus 1. அப்போ ஆன்சர், அதாவது f of 0ஓட வேல்யூ நெகட்டிவ் -1ல் இருக்கு. அடுத்தது f of 1 கொடுக்கணும். 1 cube plus 1 squared minus 1 equal to 1 plus 1, 2 minus 1. ஸோ 2 minus 1 equal to plus 1. அப்போ பார்த்தீங்கன்னா f of 0ஓட வேல்யூ -1 நெகட்டிவ், f of 1ஓட வேல்யூ பாசிட்டிவ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து 0, இது வந்து 1, இது வந்து நெகட்டிவ் சைன், இது வந்து பாசிட்டிவ் சைன். அப்படிங்கிறப்போ இது பிட்வீனில் நம்ம ஒரு வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? அப்போது இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா x0 equal to a plus b divided by 2. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 + 1/2. அப்போது இதோட வேல்யூ வந்து 1/2ன்னு வருமா, அது 0.5. இப்போ 0.5 இங்கே எடுத்துக்கிறேன். இப்போது இதில் வந்துட்டு x³ + x² - 1 ஈக்குவேஷனை கால்குலேட்டரில் எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து x³ இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆல்ஃபா, அதாவது இந்த பிங்க் கலரு இல்லைன்னா ரெட் கலர் அந்த ஆல்ஃபாங்கிற சிம்பிள் ஒன்று இருக்கும் ஷிஃப்ட்டுக்கு பக்கத்தில், அதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி, அதாவது பிங்க் கலரில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே XYM அப்படின்லாம் இருக்கும். நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்போது இந்த ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிட்டா இங்கே டிஸ்பிளேல ஏ சிம்பிள் வரும். அப்புறம் எக்ஸ் சிம்பிளுக்கு இந்த ப்ராக்கெட், அதாவது அந்த ப்ராக்கெட்டோட பட்டனுக்கு மேலே எக்ஸுங்கிற அந்த லெட்டர் தெரியும். அதை ப்ரெஸ் பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும். இப்போ x³ இருக்கிறனால இந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணால் x³ இந்த மேலே பவரோட எக்ஸ்போனண்ட்டோட சிம்பிள் வரும். x³ 3 கொடுத்துட்றேன். ப்ளஸ் x² அகெயின் ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பவர் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 ப்ரெஸ் பண்ணிடுறேன். -1 கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து கால்குலேட் கொடுக்கணும். சரியா? கால்குலேட் கொடுத்தோன்னா எக்ஸோட வேல்யூ கேட்குது. ஸோ எக்ஸோட வேல்யூக்கு 0.5 கொடுக்குறோம். 5 கொடுத்து ஈக்குவல் கொடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0.6250, அதாவது நெகட்டிவ் ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதாவது f of 0.5க்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா -0.6250 அப்படின்னு கிடைக்குது. இது நெகட்டிவ் சைட். அப்போது நெகட்டிவ் அப்படிங்கும்போது 0.5க்கு நெகட்டிவ் அப்படின்னா நம்ம நெகட்டிவ் டு பாசிட்டிவ் தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ வந்து ஏ வேல்யூ வந்துட்டு என்ன எடுக்கணும்னா, ஏ வேல்யூ வந்து 0.5, பி வேல்யூ வந்து 1. ஸோ இது நெகட்டிவ் சைட், இது பாசிட்டிவ் சைட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அடுத்தது x1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a + b/2, a + b divided by 2 that is equal to 0.5 + 1 divided by 2. இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டாவது ஈக்குவேஷன் a + b/2 கால்குலேட் பண்ணணுமா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆன் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஏசி பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே வந்து இப்போ கிளியர் ஆயிரும். ப்ராக்கெட் ஓப்பன், ஆல்ஃபா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏவை ப்ரெஸ் பண்ணி ப்ளஸ் ஆல்ஃபா பியை ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி டிவைடட் பை 2 கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது கால்குலேட் சால்வ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா அப்போது ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குதா. ஸோ ஏவோட வேல்யூ 0.5 ஈக்குவல் கொடுத்துட்றோம். பியோட வேல்யூ என்னன்னு கேட்குது 1. ஸோ 1 கொடுத்து ஈக்குவல் கொடுத்துறோம். அப்போ என்ன கிடைக்குது 0.75 கிடைக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.75 மிடில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 0.5ம் 1ம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா? 0.5க்கு நெகட்டிவ் சைன், 1க்கு பாசிட்டிவ் சைன். அப்போது நெக்ஸ்ட்டு வந்து f of 0.75 கால்குலேட் பண்ணணும். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காப்பின்னு இருக்குல்ல, அதாவது ஏரோ மார்க்கில் அப் ஏரோ காப்பின்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணோன்னா x³ + x² - 1 கிடச்சிரும். ஓகேவா?
ஸோ அந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் கிடைச்ச பிறகு அகெயின் சால்வ் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 0.75. ஸோ இங்கே 0.75 கொடுத்து ஈக்குவல் கொடுத்துட்றோம். அப்போது 0.75 கொடுத்தோம்னா -0.0156 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மைனஸில் கிடச்சிருச்சு. 0.75ஓட ஆன்சர் மைனஸில் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? பாஸ். இப்போ ஏவோட வேல்யூ 0.75, பியோட வேல்யூ 1. ஏக்கு வந்து நெகட்டிவ் சைன் கிடைச்சிது, பிக்கு வந்து பாசிட்டிவ் சைன் கிடைச்சிது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அகெயின் காப்பி ப்ரெஸ் பண்ணால் a + b/2 வந்துடும். சால்வ் ப்ரெஸ் பண்ணால் ஏவோட வேல்யூ 0.75 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம், பியோட வேல்யூக்கு 1 கொடுத்து ஈக்குவல் கொடுக்குறோம். அப்போ என்ன வருது அப்படின்னா லைக் இதோட வேல்யூ வந்துட்டு x1 x2ன்னு இருக்கிறோம். இப்போ x2 that is equal to ஓகேவா 0.75 + 1/2 that is equal to 0.875. ஓகேவா? அகெயின் காப்பி கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அந்த ஈக்குவேஷன் வந்துடும். அப்போ எஃப் ஆஃப் 0.875ல இந்த வேல்யூ கால்குலேட் கொடுத்து 0.875 அப்ளை பண்ணோம். 0.875 கொடுத்து ஈக்குவல் கொடுத்தோம்னா பாசிட்டிவ் ஆன்சர் கிடைச்சிருக்கு. 0.4355. இது பாசிட்டிவ். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைச்சது 0.875, இதுக்கு முன்னாடி 0.75 நெகட்டிவ் ஆன்சர், 1க்கு பாசிட்டிவ் ஆன்சர், இப்போ 0.875க்கும் பாசிட்டிவ் ஆன்சர். அப்போது இப்போ இந்த முறை என்ன எடுக்கணும்னா ஏ வேல்யூ 0.75 எடுக்கணும், பி வேல்யூ 0.875 எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? காப்பி கொடுத்தோம்னா a + b/2 வரும். அப்போ கால்குலேட் கொடுத்தோம்னா ஏ வேல்யூ கேட்கும். ஏ வேல்யூ 0.75 ஆல்ரெடி இருக்குது, ஈக்குவல் கொடுத்துட்றேன். பி வேல்யூ 0.875 இருக்குது, ஈக்குவல் கொடுத்துட்றேன். அப்போது என்ன வருது அப்படின்னா x3 that is equal to 0.75 plus 0.875 divided by 2 that is equal to 0.8125 கிடைக்கும். அப்போ f of 0.8125 கொடுத்தோம் அப்படின்னா கால்குலேட் கொடுத்துட்டு சாரி இதுக்கு முன்னாடி இருந்தது தான் வந்திருக்கு. அப்போ காப்பி கொடுத்து அந்த ஈக்குவேஷனுக்குள்ளே போகணும். எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அந்த ஈக்குவேஷனுக்கு காப்பி கொடுத்து அந்த ஈக்குவேஷன் வரும். கால்குலேட் கொடுக்குறோம். எக்ஸோட வேல்யூ வந்து 0.8125 கொடுத்து ஈக்குவல் கொடுக்கணும். அப்போ கொடுத்தோம்னா 0.1965 வரும். சரி, அது பாசிட்டிவ் ஆன்சர். ஸோ இது மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே போனோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 0.75 0.7549 வர வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணணும். இந்த ஆன்சர் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா சம் க்ளோஸ் ஆயிடும். ஓகே.